வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 10 மாணவர்களுக்கான வரலாறு, அதாவது அலகு 4ல பண்டைய சமூகம், அதாவது அதுதான் நாங்கள் கடந்த வீடியோவிலேயும் பார்த்த நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாகவே இன்றைய வீடியோவிலே நாங்கள் அதாவது வர்த்தகம் சம்பந்தமான விடயங்களும் அதே நேரம் அந்த பண்டைய சமூகத்தில மேற்கொள்ளப்பட்ட ஏனைய தொழில்கள் பற்றியும் பார்ப்போம். இப்ப கடந்த அலகில நாங்கள் அதாவது பண்டைய சமூகத்தினுடைய கைத்தொழில்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்து நாங்கள் இரும்பு கைத்தொழில், செப்பு கைத்தொழில், ரத்தின கைத்தொழில், மட்பாண்ட கைத்தொழில் என்று சொல்லி பல்வேறு விதமான கைத்தொழில்கள் பற்றி நாங்கள் பார்த்து நாங்கள் முதலில் நீங்கள் இந்த சேனலுக்கு புரிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம். அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம், அதாவது இது தரம் 11 மாணவர்களுக்கும் கூடுதலாக பயன்படும். இது இப்ப நான் தரம் 10ல அந்த அழகு ரீதியாக இந்த பண்டைய சமூகம் என்றதை நான் எடுத்து செய்கிறேன். இன்றைக்கு நாங்கள் இந்த வர்த்தகம் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். இதுல இந்த வர்த்தகத்தை நாங்கள் ரெண்டாக வகைப்படுத்துறோம். ஒன்று உள்நாட்டு வர்த்தகம், மற்றது வெளிநாட்டு வர்த்தகம், அல்ல உள்நாட்டு வியாபாரம், வெளிநாட்டு வியாபாரம்னு சொல்லி சொல்லலாம். அப்ப இந்த வர்த்தகத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா எங்களுடைய நாட்டில இந்த வர்த்தகம் புராதன காலத்திலே இருந்தே பிரதான ஒரு ஜீவனோபாயமாக இருந்து வந்துள்ளது. அப்ப இந்த வர்த்தக நடவடிக்கைகள் உள்நாட்டுக்குள்ளே நடைபெற்றிருக்கிறது. அதே போல வெளிநாடுகளுடனும் இந்த வர்த்தக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றது. அப்ப இதுல இலங்கையில புராதன கால வர்த்தக நகரங்கள்னு சொல்லி நாங்கள் 2 நகரங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஒன்று அனுராதபுரம், மற்றது மகாஹாமம் என்பன. இந்த ரெண்டும் புராதன கால வர்த்தக நகரங்களாக கருதப்பட்டது. அப்ப ஆகவே இந்த வர்த்தகம் என்றது 2 வகை. ஒன்று உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம். மற்றது இது புராதன காலத்திலிருந்து எங்களுடைய நாட்டிலே இது மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றது. அதிலேயும் இலங்கையின் புராதன கால வர்த்தக நகரங்களாக 2 நகரங்கள் காணப்பட்டது. ஒன்று அனுராதபுரம், மற்றது மகாஹாமம் என்று சொல்லி 2 காணப்பட்டது. அப்ப நாங்கள் இப்ப இந்த வர்த்தகம் தொடர்பான விடயங்களை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், முதலாவது இந்த வர்த்தக நடவடிக்கைகள் உங்களுடைய ஆண்டு 10 வரலாறுல 58வது பக்கத்துல இந்த வர்த்தகம் சம்பந்தமான விடயங்கள் காணப்படுகின்றது. அதுலேயும் நாங்கள் இந்த உள்நாட்டுக்குள்ளேயும் வெளிநாட்டுக்குள்ளேயும் இந்த வர்த்தகம் நடைபெற்றது. சிகிரியாவினுடைய மேற்கில் உள்ள அதாவது நீர் பூங்காவில காணப்படுகிற ஒரு கல்வெட்டில அபல பபர என்ற பெயருடைய நபர் பற்றி பிரஸ்தாபிக்கப்படுகின்றது. அதாவது சிகிரியாவின் மேற்கில் உள்ள நீர் பூங்காவில காணப்படும் கல்வெட்டு ஒன்றில் அபல பபர என்ற பெயருடன் நபர் பற்றி பிரஸ்தாபிக்கப்படுகின்றது. அப்ப அது இப்ப சிங்களத்துல சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னா ஆம்ல வியாபாரம்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது. அப்ப அவ்வாறு குறிப்பிடப்படுற வியாபாரம் என்னன்னு சொன்னா புலி வியாபாரியத்தான். அந்த ஆம்ல வியாபாரம் என்பது அதாவது புலி வியாபாரியத்தான் குறிப்பிட்டு இருக்கின்றது. அப்ப அந்த கல்வெட்டு நாங்க பார்த்தோம்னு சொன்னா 2250 வருடங்களுக்கு முன்னர் இது செதுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. அதுலயும் அந்த சிறு குழுவினரை தவிர ஏனைய வர்த்தகர்கள் கூட்டாக ஒன்றுபட்டு செயற்பட்டிருக்கின்றார்கள். அப்ப அந்த அப்படியான ஒரு சங்கம் ஒன்றைத்தான் குறிப்பிடுவது புகைய என்ற பெயரால அது குறிப்பிடப்படுகிறது. அந்த சங்கத்துக்கு பெயர் புகைய என்ற பெயர். அப்ப சில இடங்கள்ல அந்த பெயர் நியமஸ்தான என்ற சொல்லாலையும் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. அப்ப இவன் இந்த வர்த்தகத்தில ஈடுபடுகிற அந்த கூட்டத்தினரை அக்காலத்தில ஒரு பெயராலே அழைத்தார்கள். என்ன பெயரால குறிப்பிட்டார்கள்னு சொன்ன அந்த வர்த்தகத்தில ஈடுபடுகிற கூட்டத்தை விட வணிய என்ற பெயரால் அல்லது பாபர என்ற பெயரால குறிப்பிட்டிருக்கிறோம். அதாவது வர்த்தகர்கள் அந்த வியாபாரத்துல ஈடுபட்டபடியால அந்த வணிகர்களை இதுல நாங்கள் போட்டிருக்கேன் வணிக அல்லது வாபர என்ற அந்த பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த வாபர என்ற சொல் பழைய சிங்கள மொழியில வியாபாரம் என்பதை குறிப்பிடுகிறது. அப்ப இந்த வாபர என்ற சொல்ல நாங்க எடுத்தோம்னு சொன்னா அது வியாபார என்ற அந்த சொல் பழைய சிங்கள மொழியில அந்த வாபர என்ற சொல் தான் சிங்கள மொழியில வியாபாரம் என்பதை குறிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அத மாதிரி இந்த வர்த்தகத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் புராதன சமூகத்துல வாழ்ந்தவர்கள் கூடுதலாக இந்த வர்த்தகர்கள் எல்லாம் செல்வந்தர்களாகத்தான் காணப்பட்டார்கள். அதே நேரம் பிக்குகள் வாழ்வதற்குன்னு சொல்லி கற்குகைகளை தானமளித்தும் வந்திருக்கிறார்கள். அப்ப அதுக்கு நாங்கள் இப்ப உதாரணமா நாங்க எடுத்தோம்னு சொன்னா இந்த அம்பாந்தோட்டை மாவட்டத்துல மண்டகல என்ற இடத்துல காணப்பட்ட ஒரு கல்வெட்டுல அதாவது சுமண என்ற ஒரு வணிகரால அவ்வாறு தானமளிக்கப்பட்ட கற்குகை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் சொல்லலாம் என்னன்னு சொன்னா கால சுமண என்ற ஒரு வர்த்தக சந்தையும் இருந்திருக்கின்றது. இது தானமளிக்கப்பட்ட ஒரு கற்குகை. அதாவது இது எங்க காணப்பட்டன்னு சொன்னா அம்பாந்தோட்டம் மாவட்டத்துல மண்டகல என்ற இடத்துல காணப்பட்ட கல்வெட்டு ஒன்றில்தான் சுமண என்ற வணிகரை பற்றி வணிகரால தானமளிக்கப்பட்ட கற்குகை பற்றி கூறப்படுகிறது. ஆனா அதே மாவட்டத்துல அந்த அம்பாந்தோட்டம் மாவட்டத்திலேயே
வெகரகம என்ற இடத்துல கண்டறியப்பட்ட கல்வெட்டு ஒன்றிலையும் இந்த சுமண என்ற வணிகரால அதாவது வந்து தானமளிக்கப்பட்ட கற்குகை பற்றி சொல்லப்படுகின்றது. அதே நேரம் வெகரகம என்ற இடத்துல கண்டறியப்பட்ட கல்வெட்டு ஒன்றிலும் ததபய புகக என்ற வார்த்தை காணப்படுகின்றது. அப்ப அந்த ததபய புகக என்ற சொல்ல நாங்க எடுத்தோம்னு சொன்னா அது என்ன விடயத்தை குறிப்பிடுதுன்னு சொன்னால் துணி நெய் அதாவது துணி நெய்து வியாபாரம் செய்பவர்களின் சங்கம் ஒன்றின் மூலம் பிக்குகளுக்கு குகை ஒன்று தானம் செய்யப்பட்டது தொடர்பான விடயங்கள் வந்து அங்க வந்து சொல்லப்படுகின்றது. அதாவது வந்து ததபய புகக என்ற வார்த்தை அங்க காணப்படுகிறது. அது யாரை குறிக்கிறான்னு சொன்னா நூல் நூற்பவர் அல்லது வந்து நெசவாளியைத்தான் குறிக்கின்றது. அப்ப துணி நெய்து வியாபாரம் செய்வர்களுடைய சங்கம் ஒன்றின் மூலம் பிக்குகளுக்கு இந்த குகை ஒன்று தானம் செய்யப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அப்ப அதுல வந்து இந்த விடயங்கள் சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் இதுல நான் போட்டிருக்க இதுல முக்கியமான குறிப்புகள் வர்த்தகர்கள் வணிக வாபர என்ற பெயரால பயன்படுத்தப்பட்டான்னு சொல்லி கல்வெட்டுக்கள் மூலம் சொல்லப்படுகிறது. அதே போல வர்த்தக நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் அண்மையில சந்தைகள் காணப்பட்டது. அப்ப நகரங்கள்ல காணப்பட்ட சந்தை பற்றி பாலி பேரால வந்து அதாவது பதியண்ட பாலி பேரால குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நகரங்கள்ல சந்தைகள் காணப்பட்டது, அதுக்கு பெயர் பதிய என்ற ஒரு பாலி பேரால குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுக்கு உதாரணம் மகியங்கனையில இருக்கிற கோமுட்டி கமுவ பதிய சந்தை என்று சொல்லப்படுகின்றது. அதே போல தீப வம்சத்துல உபதிசகமவில அந்தராப்பண என்ற பெயர்லையும் சந்தை இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த வர்த்தக நகரங்களை நாங்கள் எடுத்தோம்னா சிறிய வர்த்தக நகரங்கள் நிகம என்று சொல்லலாம் அல்லது நியம்கம் என்ற பெயரால குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்ப இதுகளெல்லாம் பகுதி ஒன்றில வர்ற வினாக்களுக்கு தான். அதான் நான் இதுல உங்களுக்கு இந்த சிறு குறிப்பு மாதிரி சிறிய விடயங்களை இதுல நோட்ஸா போட்டிருக்கிறேன். மற்றபடி இதனுடைய விளக்கங்கள் உங்களுடைய பாடநூல்லே இருக்கின்றது. இது நான் பார்ட் 1க்கு விடி எழுதக்கூடிய முறையில இந்த வினாவிடைகளையும் இதுல போட்டுக்கொண்டு போறேன். அப்ப சிறு வர்த்தக நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன்னு சொன்னா நிகம் அல்லது நியம்கம் என்று பெயர்களால குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அத மாதிரி இந்த சந்தைகள் பற்றி அதாவது நாங்கள் அறியணும்னு சொன்னா அதாவது சொரவரவாவி தூண் கல்வெட்டில விவரிக்கப்பட்ட அதாவது கோவிட்டி கம சந்தையை பற்றி அங்க சொல்லப்படுகிறது. அதாவது சொரவரவாவி தூண் கல்வெட்டில விவரிக்கப்பட்ட கோபிட்டி கம சந்தை நிர்வாகம் பற்றி அங்க சில சட்டங்கள் சொல்லப்படுகிறது. அந்த நிர்வாகம் பற்றிய அரசனால பிறப்பிக்கப்பட்ட சட்டங்கள் என்ன, அப்ப அந்த சந்தை நிர்வாகம் பற்றி அரசனால என்னென்ன சட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டு இருக்கின்றது. அதுல நான் முக்கியமான இது வந்து எது ஒரு பகுதி 2க்கு கேட்கலாம். இப்ப உதாரணமாக சொரபரபாவி தூண் கல்வெட்டில ஓவிட்டிகம சந்தை நிர்வாகம் தொடர்பாக அரசனால பிறப்பிக்கப்பட்ட சட்டங்கள் 3 குறிப்பிடுக என்று கேட்டால் இதுல நான் ஒரு 5 போட்டிருக்கிறேன். 1, சந்தைக்கு வரும் வண்டிகளுக்கு வரி அறவிட வேண்டும். 2, சந்தையை கடந்து செல்லும் வண்டிகளிடமிருந்து வரி வசூலிக்க கூடாது. 3, காய்ந்து போன வெற்றிலையை மக்களுக்கு விற்க கூடாது. அடுத்தது போயா தினங்கள்ல வர்த்தகம் நடைபெறக்கூடாது. இப்ப இந்த வெசாக் தினங்கள் அப்ப அதுகள் எல்லாம் நாங்க சொல்றோம் போயா தினம், அது வந்து வர்த்தகம் நடைபெறக்கூடாது. அத மாதிரி வெற்றிலை பாக்கு என்பன அதற்கென ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே வியாபாரம் செய்ய வேண்டும். அப்ப இதெல்லாம் அரசனால பிறப்பிக்கப்பட்ட சட்டங்கள். இது ஒரு கல்வெட்டுல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சொரபொரபாவி தூண் கல்வெட்டில கோபிட்டிகம அந்த சந்தை நிர்வாகம் பற்றிய அந்த சட்டங்கள் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்ப சந்தைக்கு வர்ற வண்டிகளுக்கு வரி அறவிட வேணும். ஆனா சந்தையை கடந்து செல்லும் வண்டிகளிடமிருந்து வரிய வசூலிக்க கூடாது. மற்ற காய்ந்து போன வெற்றிலேயே மக்களுக்கு விற்க கூடாது. போயா தினங்கள்ல வர்த்தகம் நடைபெறக்கூடாது. மற்ற வெற்றில பாக்கெல்லாம் அதற்கென்று ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல மாத்திரம்தான் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப நான் அதுல போயா தினம் என்று சொன்னது இப்ப நோன்மதி தினம் தான் அதுல மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. அப்ப அந்த கோபிட்டிகம சந்தையில நோன்மதி தினத்துல வர்த்தகத்துல ஈடுபடுவோர் தண்டமாக மகியங்கனை விகாரைக்கு விளக்கேற்ற எண்ணெய் வழங்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த கோபிட்டிகம சந்தையில ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுது என்னன்னு சொன்னா 6வது நோன்மதி தினத்துல இப்ப போயா தினத்துல அவர்கள் வந்து வியாபாரம் செய்யக்கூடாது. அப்படி அந்த நோன்மதி தினத்துல வர்த்தகத்தில் யாராவது ஈடுபட்டால் தண்டமாக மகியங்கன விகாரைக்கு அவர்கள் விளக்கேற்ற எண்ணெய் வழங்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அது மாதிரி நாங்க பார்த்தோம்னு சொன்னா கிறிஸ்துவுக்கு பின் 11ஆம் 13ஆம் நூற்றாண்டு வரை இந்த நாட்டில செயற்பட்ட தென்னிந்திய வம்சாவளிகளின் வர்த்தக நிறுவனங்கள் பற்றி கல்வெட்டுக்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்ப இது வந்து ஒரு பகுதி 2ல கேட்கக்கூடிய ஒரு வினாக்கள். அதாவது தென்னிந்திய வம்சாவளிகள் பற்றி அந்த அவர்களுடைய வர்த்தக நிறுவனங்கள் பற்றி கல்வெட்டுக்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது வந்து அந்த வர்த்தக நிறுவனங்கள் பல பற்றி இலங்கையில
கண்டெடுக்கப்பட்ட அக்காலத்துக்குரிய தமிழ் கல்வெட்டுக்கள்ல இது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்ப அதுல சில சொல்லப்பட்டிருக்கிறது நானா தேசிகர், வலாஞ்சியார், மற்றது வந்து ஐநூற்றுவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப நானா தேசி வர்த்தக நிறுவனத்துக்குரிய உலோக முத்திரைகள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அம்பாந்தோட்டையில இது வந்து கண்டெடுக்கப்பட்டு இருக்கின்றது. அப்ப இந்த வர்த்தக நிறுவனங்கள் பற்றி இலங்கையில கண்டெடுக்கப்பட்டது எத்தனையாம் நூற்றாண்டில்னு சொன்னா கிறிஸ்துவுக்கு பின் 11ஆம் 13ஆம் நூற்றாண்டு வரை ஆன காலத்துல வந்து இந்த நாட்டில செயற்பட்ட தென்னிந்திய வம்சாவளிகளினுடைய வர்த்தக நிறுவனங்கள் பல பற்றி இலங்கையில அந்த கண்டெடுக்கப்பட்ட தமிழ் கல்வெட்டுக்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இது வந்து நான் இவ்வளவு நேரம் சொன்னது இந்த உள்நாட்டு வர்த்தகம். அத மாதிரி வந்து நாங்கள் இந்த புராதன காலத்திலே இருந்து அதே போல சர்வதேச வர்த்தக நடவடிக்கைகளும் இங்க முக்கியத்துவம் பெற்றதாக காணப்படுகின்றது. அதாவது சர்வதேச வர்த்தகம். அப்ப அந்த சர்வதேச வர்த்தகம் இங்க செல்வாக்கு செலுத்தியதற்கு என்ன காரணம்னு சொன்னா ஒன்று இலங்கையின் அமைவிடம். அப்ப சர்வதேச வர்த்தகம்னு சொன்னா இப்ப எங்கட நாட்டுல பற்றாக்குறையான பொருளை வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யறது, அதே நேரம் எங்கட நாட்டுல மிகையாக இருக்கிற பொருளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறது. அப்ப இவ்வாறு அந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையே நடைபெறுகிற அந்த கொடுக்கல் வாங்கல் வந்து இப்படியான சர்வதேச வர்த்தகம் மூலம்தான் நடைபெற்றது. அப்ப இங்க செல்வாக்கு செலுத்திய காரணிகள் என்ன சர்வதேச வர்த்தகத்துல அல்ல வெளிநாட்டு வர்த்தகத்துல ஒன்று இலங்கையின் அமைவிடம். இப்ப இலங்கையின் அமைவிடம்னு சொன்னா இலங்கை வந்து தெரியும் இந்து சமுத்திரத்தின் மத்தியில இலங்கை அமைந்திருத்தல். அதே போல ரெண்டு கிழக்கு மேற்கு வர்த்தக பரிமாற்று நிலையமாக இலங்கை இருந்துள்ளது. அப்ப இதுதான் அந்த சர்வதேச வர்த்தகம் வந்து இங்க செல்வாக்கு செலுத்துவதற்கு மிக இன்றியமையாத காரணிகளாக காணப்பட்டிருக்கின்றது. அப்ப இதுலயும் இந்த அனுராதபுரம் வந்து ஒரு மிக முக்கியமான நகரமாக வளர்ச்சி பெற முக்கியமான காரணியாக அமைவதே இந்த சர்வதேச வியாபாரம். அப்ப இந்த அனுராதபுரத்தை நாங்க எடுத்தோம்னு சொன்னா அதற்கு எல்லா திசைகள்லயும் வந்து இங்க துறைமுக வசதிகள். இப்ப அனுராதபுரத்துக்கு மேற்க பார்த்தோம்னு சொன்னா மாந்தை துறைமுகம், அதாவது மகாதித்த துறைமுகம் காணப்பட்டது. அது மாதிரி கிழக்கு பக்கமாக அனுராதபுரத்துக்கு கிழக்கு எடுத்தோம்னு சொன்னா கோகண்ண, இது வந்து இன்றைய திருகோணமலை. அது மாதிரி வடக்கு பகுதியை நாங்க பார்த்தோம்னா அங்க காணப்பட்ட துறைமுகம் பழைய பெயர் ஜம்புகூலப்பட்டினம், இன்றைய பெயர் காங்கேசன் துறை என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அப்ப இங்க வந்து இந்த அனுராதபுரம் ஒரு மிக முக்கியமான நகரமாக வளர்ச்சி பெற்றதற்கு பிரதான காரணி என்னன்னு சொன்னா சர்வதேச வியாபாரம் தான். அப்ப நகருக்கு மேற்காக அங்க வந்து மாந்தை துறைமுகம், மாதோட்டன்னு சொல்லலாம், மாதோட்ட துறைமுகமும், கிழக்காக அமைந்திருக்கிற அந்த கோகண்ண சொல்லப்பட்ட அந்த திருவோணமலை துறைமுகமும் அமைந்திருக்கின்றது. அத மாதிரி மேற்கு கிழக்கு கரையோரங்கள்ல காணப்பட்ட சிறிய துறைமுகங்களுடைய செயற்பாடும் இதற்கு கணிசமாக பங்களித்து இருக்கின்றது. அது மாதிரி வடக்கு பகுதியை எடுத்தோம்னு சொன்னா வடகடற்கரையில அமைந்த யம்புகூலப்பட்டினம், அந்த சிறிய துறைமுகத்திற்கு புனித வெள்ளரசு மர கிளை கொண்டு வரப்பட்டமையும், கிழக்கு கடற்கரையில லங்காவட்டினம் என குறிப்பிடப்படும் சிறிய கப்பல் தரிப்பிடத்தில், அதாவது புனித தந்ததாது கேமமால இளவரசியாலும் தந்த இளவரசனாலும் கொண்டு வரப்பட்டமையும் இதற்கு உதாரணங்களாக சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த புனித தந்ததாது மற்ற கேமமால இளவரசியால தந்த இளவரசனாலையும் கொண்டு வரப்பட்டமை இது எந்த துறைமுகத்தில் சொன்னால் அதாவது அந்த கடற்கரையில கிழக்கு கடற்கரையில காணப்படுற லங்காப்பட்டினம் என்று குறிப்பிடப்படுவது. லங்காப்பட்டினம் என்று சொன்னால் அது இலங்கை துறையைத்தான் குறிப்பிடுகின்றது. அதாவது இந்த கோகண்ண திருவண்ணாமலைக்கு கீழே பக்கத்துல காணப்படுவது இலங்கப்படத்துல லங்காப்பட்டினம் அல்லது வந்து இலங்கைத்துறை ரெண்டும் வந்து ஒரே கருத்தை தான் சொல்லுகின்றது. அப்ப இங்க நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இந்த வெளிநாட்டு வர்த்தகத்துல முக்கியத்துவம் பெற்ற துறைமுகங்கள் ரெண்டு எடுத்தோம்னு சொன்னா கேட்கலாம். மகாதித்த, ஊராத்தொட்ட, ஜம்புகூலப்பட்டினம். ஊராத்தொட்டான்னு சொன்னா ஊர்காவற்றுறை, ஜம்புகூலப்பட்டினம்னு சொன்னா இன்றைய பெயர் காங்கேசந்துறை, கோகண்ண பழைய பெயர், இன்றைய பெயர் திருகோணமலை, மற்றது வந்து வெலிகமா. அப்ப இது வந்து இவ்வாறு வெளிநாட்டு வர்த்தகத்துல இவை மிகவும் முக்கியத்துவம் பெற்ற துறைமுகங்களாக காணப்படுகின்றது. அதே போல நாங்க எடுத்தோம்னு சொன்னால் இந்த வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள்ல செல்வாக்கு செலுத்திய புவியியற் காரணிகள் என்ன, அதாவது வந்து வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள்ல செல்வாக்கு செலுத்திய புவியியல் காரணிகள் எவை, இது ஒரு பகுதி ரெண்டுல இப்படி ஒரு வினாவை கேட்கலாம். அப்ப நாங்க வெளிநாட்டு வர்த்தக தொடர்புல செல்வாக்கு செலுத்திய புவியியற் காரணிகள்னு சொல்லியிருக்க முதலாவது நாங்க எடுப்போம் இந்து சமுத்திரத்தின் மத்தியில, அதாவது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இலங்கை அமைந்திருந்தமை. இதுதான் முதலாவது அந்த வெளிநாட்டு வர்த்தகத்துல செல்வாக்கு செலுத்திய முதலாவது காரணி. அதாவது இந்து சமுத்திரத்தின் மத்தியில மிகவும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இலங்கை காணப்பட்டமை. அதே போல பருவப்பெயர்ச்சி காற்றின் செல்வாக்கிற்குட்பட்ட நீரோட்ட பாதையில் இலங்கை அமைந்தமை. அதுலேயே நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா இந்த வடகிழ் பருவப்பெயர்ச்சி காற்று அதுல வந்து மிகவும் முக்கியத்துவமானது அந்த
அந்த பருவப்பெயர்ச்சி காற்றின் செல்வாக்கிற்குட்பட்ட நீரோட்ட பாதையில இலங்கை காணப்பட்டமை. அது மாதிரி மூன்றாவது காரணம்னு சொன்னா இலங்கை வந்து இந்திய உபகண்டத்திற்கு அண்மையில அமைந்திருந்தமை. அப்ப இங்க வந்து எங்களுக்கு தெரியும் இலங்கைக்கு மிக அண்மையில உள்ள நாடு இந்தியா. அப்ப இந்திய உபகண்டத்துக்கு அண்மையில இலங்கை அமைந்திருந்தமையும் இந்த வெளிநாட்டு வர்த்தக தொடர்பில் செல்வாக்கு செலுத்தியதற்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது மாதிரி இயற்கை துறைமுகங்களும் ஓடத் துறைமுகங்களும் நாடெங்கிலும் காணப்பட்டமை அதையும் நாங்கள் சொல்லலாம். அது மாதிரி இந்தியா, சீனா, மற்ற கிரேக்கம், எகிப்து போன்ற புராதன நாகரிகங்கள் அமைந்த நாடுகளுக்கு செல்லக்கூடிய பாதையில இலங்கை வந்து அமைந்திருந்தமை. அதாலேயும் இந்த வெளிநாட்டு வர்த்தகம் எங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. அதாவது வந்து இந்தியா, அதே போல சீனா, கிரேக்கம், எகிப்து இப்படியான புராதன நாகரிகங்கள் அமைந்த நாடுகளுக்கெல்லாம் செல்லக்கூடிய ஒரு பாதையில இந்த இலங்கை அமைந்திருந்தமை. அப்ப இது வந்து இந்த வெளிநாட்டு வர்த்தக தொடர்பில செல்வாக்கு செலுத்திய புவியியற் காரணிகள் எவை என்று கேட்டால் நாங்கள் இந்த 4-5 காரணிகளை நாங்கள் சொல்லலாம். அப்ப ஆகவே இதுல வெளிநாட்டு வர்த்தகம் தொடர்பாக இதுல மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அத மாதிரி இப்ப நாங்கள் இந்த வெளிநாட்டு வர்த்தகத்தின் முக்கியத்துவம் என்னன்னு கேட்கலாம். அதாவது இந்த வெளிநாட்டு வர்த்தகத்தின முக்கியத்துவம் இதை நான் இதுல போடையில உங்களுக்கு அதை நான் வேணுமென்றால் ஒரு அடுத்த வகுப்புல அதனுடைய கேள்விக்கு இப்படியே போடலாம். வெளிநாட்டு வர்த்தகத்தின முக்கியத்துவத்தை எடுத்தோம்னு சொன்னா இலங்கை கிழக்கு மேற்கு வர்த்தக நடவடிக்கைகளில் ஒரு பரிமாற்ற நிலையமான புராதன வர்த்தகத்தில் திகழ்ந்தமை. அதே போல அனுராதபுரம் நகர் ஒன்றாக வளர்ச்சி அடைவதற்கும் சர்வதேச வர்த்தகம் முக்கியமான ஒரு காரணியாக விளங்கி இருக்கின்றது. அதே போல தபஸ்க பல்லுக என்ற வட இந்திய வர்த்தக சகோதரர்கள் திரியாய என்ற இடத்திற்கு வருகை தந்தனர். அதுவும் இந்த வெளிநாட்டு வர்த்தகத்தின் ஒரு முக்கியத்துவம் என்று சொல்லலாம். அது மாதிரி இந்திய, பாரசீக, எதியோப்பிய கப்பல்கள் எப்பொழுதும் இலங்கை துறைமுகத்தில் தங்கி இருந்தது என கொஸ்மெலின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதே போல கிபி 1ஆம் நூற்றாண்டில் இருந்தே ரோமுடன் வர்த்தக தொடர்புகள் இருந்ததாக பிளினியின் அறிக்கையில் இருந்து அறியலாம். அப்ப அதுக்கு என்ன கண்டெடுக்கப்பட்டன்னு சொன்னா இந்த ரோம நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த ரோம நாணயங்கள் வந்து எங்க கண்டெடுக்கப்பட்டான்னு சொன்னா அன்றதபுரத்திலையும் சிகிரியாவிலையும் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வில இப்படியான பல ரோம நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இது இந்த வெளிநாட்டு வர்த்தகத்தின் முக்கியத்துவம் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளவு வந்து நாங்கள் இப்ப பார்த்தது பண்டைய சமூகத்தின் வர்த்தகம், உள்நாட்டு வர்த்தகம் மற்றது வெளிநாட்டு வர்த்தகம், அது தொடர்பான விளக்கங்களை பார்த்தனாங்க. அடுத்தது இந்த புராதன காலத்துல முக்கியத்துவம் பெற்ற ஏனைய தொழில்கள் என்ன? அப்ப இந்த ஏனைய தொழில்கள் வந்து உங்களுடைய பாடநூல்ல இருக்கிறது. அதாவது வந்து ஆசிரியர் தொழில், வைத்திய தொழில், வழக்கறிஞர்கள் மற்றது வந்து கலைஞர்கள். அப்ப நாங்க இதுல ஆசிரியர்கள் எடுத்தோம்னு சொன்னா அவர்களுக்கு வழங்கப்பட்ட பேர் ஆசாரிய. இது ஒரு பகுதி ஒன்று தொடர்படுத்தல வரலாம். நிரல் 1, நிரல் 2. இப்ப நிரல் 1ல ஆசிரியர்கள் வைத்தியர்கள் தொழிலை தந்துட்டு இந்தியால மாறி தந்துட்டு ஒழுங்குபடுத்த சொல்லி கேட்கலாம். அப்ப ஆசிரியர்களை ஆசாரியன்னு சொல்றோம். வைத்தியர்கள் பெஜ என்ற பெயராலே அழைக்கப்பட்டனர். அதே போல வழக்கறிஞர்கள் எடுத்தோம்னு சொன்னா அவர்கள் புகார என்ற பெயரால அழைக்கப்பட்டார்கள். அதே போல சித்திர கலைஞர்களை நாங்க எடுத்தோம்னு சொன்னா அவர்கள் வந்து சித்கர அல்லது லபத் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள். அப்ப நாங்க இதுல முதலாவது இந்த ஆசிரியர்களை எடுத்தோம்னு சொன்னா அவர் அந்த ஆசிரியர் தொழில் வந்து பழைய பதிவேடுகள்ல வந்து பார்த்தோம்னா ஆசாரிய என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல அந்த கலைகளை கற்பிப்பவர்கள், கலைகள்ல நிபுணத்துவம் பெற்றவர்கள் தான் இந்த ஆசாரிய என்ற பெயரால அழைக்கப்பட்டார்கள். அப்ப ஆரம்ப காலங்கள்ல உங்களுக்கு தெரியும் இந்த குருகுல கல்வி முறையெல்லாம் காணப்பட்டது. அந்த பல்வேறு கலைகள்ல நிபுணத்துவம் பெற்றிருந்தவர்களைத்தான் நாங்கள் ஆசாரியன்னு சொல்றோம். இப்ப உதாரணமாக யானையை பழக்கிற ஒரு ஆசிரியர், குதிரை ஓட்டத்தை கற்பிப்பவர், அம்பு எய்தும் கலையை கற்பிப்பவர். அப்ப இது நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். இப்ப யானையை பழக்கிற ஆசிரியர்னு சொன்னா ஹஸ்தி ஆசாரியர். அதே மாதிரி குதிரை ஓட்டத்தை கற்பிப்பவர் வந்து அஸ்வ ஆசாரிய. அம்பு எய்தும் கலியை கற்பித்தோர் துண ஆசாரிய என்று அழைக்கப்படுவார். அது மாதிரி இதுல வைத்தியத்துறை எடுத்தோம்னு சொன்னா வைத்தியத்துறை பெஜ என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. அதுவும் வந்து கிபி 9ஆம் நூற்றாண்டுல வைத்தியர்கள் சிலர் மகபெதனா என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தார்கள். அதே போல வழக்கறிஞர்களை நாங்கள் பொகார என்ற ஒரு சமஸ்கிருத மொழி சொல்லால அழைக்கப்பட்டார்கள். வழக்கறிஞர்கள் புராதன சமூகத்தில மிகவும் வாண்மை மிகுந்த நபர்களாக காணப்பட்டார்கள். அதே போல நடன தொழில், அதாவது கலைஞர்களை பார்த்தோம்னு சொன்னா அதுல நடன கலைஞர், சித்திர கலைஞர் மற்றது வந்து இந்த கலைஞர்கள்ன்றதுக்குள்ள வரும். இது நடன கலைஞர், சித்திர கலைஞர், கவிஞர்கள் என்று சொல்லி நாங்கள் எடுக்கிறோம். இப்ப அதுலயும் அந்த சித்திர கலைஞரை நாங்க என்னன்னு சொல்றோம்னு சொன்னா சித்கார அல்லது லபத் என்ற பெயரால அழைத்து கொள்ளுகின்றோம்.
இப்ப இதுல அம்பாந்தோட்டை நெட்டுகந்த கல்வெட்டில லபத திஸ்ஸ என்பவரை பற்றி கூறப்பட்டுள்ளது. அந்த சித்திர கலைஞரை பற்றித்தான் கூறப்படுகிறது. அப்ப சித்திர கலைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்படுறாங்கன்னு சொன்னா சித்கர அல்லது லபத் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றனர். அப்ப இதுல நான் இந்த வர்த்தகம் தொடர்பாக பண்டைய சமூகத்தின் வர்த்தகம் மற்ற பண்டைய சமூகத்தின் இந்த தொழில்கள் தொடர்பாக நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அது தொடர்பாக நாங்கள் பார்த்துருக்கிறோம். அது தொடர்பான சில வினாக்கள் வந்து இதுல போட்டிருக்கேன், வினா விடைகள். அதுல நாங்கள் பார்ப்போம். பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. முதலாவது வினா பார்ப்போம். இலங்கையின் புராதன கால வர்த்தக நகரங்கள் 2 தருக. ஒன்று அனுராதபுரம் என்றது மகாகாமம். 2 அனுராதபுர நகரின் தெற்கு வாசலில் காணப்பட்டதாக கூறப்படும் வர்த்தக சந்தையின் பெயர் யாது? அது நான் ஏற்கனவே சொன்ன கால சுமண. 3 சிகிரிய நீர்ப்பூங்கா கல்வெட்டில் அபல பபர என்ற ஆம்ல என்ற சொல் குறிக்கப்படும் வியாபாரம் எதனை குறிப்பிடுகிறது? புலி வியாபாரம். 4வது புராதன வர்த்தக சங்கங்களை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட சொற்கள். இதை நாங்க சொல்றோம் புகையன்னு சொல்லலாம். அதே போல நியமஸ்தான, இது வந்து வர்த்தக சங்கத்தை, புராதன கால வர்த்தக சங்கத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்ட சொற்கள். 5வது பார்த்தோம்னு சொன்னால் அம்பாந்தோட்டை விகரகம கல்வெட்டில் கற்குகையை தானம் வழங்கிய ததவய புகைய என்னும் வியாபாரியின் பெயரில் குறிப்பிடப்பட்ட விடயம் என்ன? அந்த வியாபாரியின் பெயர்ல சொல்லப்பட்ட விஷயம் என்ன என்றா, துணி நெய்து வியாபாரம் செய்பவர்களின் சங்கங்களின் பிக்குகளுக்கு குகை ஒன்று தானம் செய்யப்பட்டமை பற்றி இங்க வந்து குறிப்பிடப்படுகிறது. இந்த அம்பாந்தோட்டை விகரகம கல்வெட்டுல இந்த விடயம் சொல்லப்படுகிறது. அதாவது துணி நெய்து வியாபாரம் செய்பவர்களின் சங்கங்களின் பிக்குகளுக்கு குகை ஒன்று தானம் செய்யப்பட்டமை. 6வது வினா உள்நாட்டு சந்தை வியாபாரம் தொடர்பாக 4ஆம் உதய மன்னனால் பொறுப்பிக்கப்பட்ட கல்வெட்டின் பெயர் என்ன? கோபித்திகம தூண் கல்வெட்டு. 7வது வினா நறுமணப் பொருட்களை பெற்றுக்கொள்ள மகாகிராமையில் இருந்து அனுராதபுரத்திற்கு வருகை தந்ததாக இலக்கியங்களில் குறிப்பிடப்படுபவன் யார்? அந்த மன்னன் யாருன்னு சொன்னா சுர நிமல. 8வது உள்நாட்டு வியாபாரம் தொடர்பாக சுரபுரவாவி தூண் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் 2 தருக. அதாவது அந்த ஏற்கனவே நான் சொன்ன இந்த சந்தை நிர்வாகம் பற்றி எல்லாம் சொல்லப்பட்டாண்டு அந்த சுரபுரவாவி தூண் கல்வெட்டில சொன்ன விடயங்கள். சந்தைக்கு வரும் வண்டிகளுக்கு வரி அறவிட வேண்டும், ஆனால் காய்ந்து போன வெற்றிலை மக்களுக்கு விற்க கூடாது. இப்ப இதுல நான் 4-5 விஷயங்கள் அதுல போட்டிருக்கேன். அந்த அந்த சந்தை நிர்வாகம் பற்றி அந்த சுரபுரவாவி தூண் கல்வெட்டுல சொல்லப்பட்ட விடயம் இதுல 2 தான் கேட்டிருக்கிறேன். 9வது கிபி 11ஆம் 13ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் இலங்கையில் செயற்பட்ட தென்னிந்திய வர்த்தக குழுக்கள் 3 குறிப்பிடுக. 1 நானாதேசி, அடுத்து 2 வலஞ்சியார், மற்றது 500 10வது புத்தரின் புனித தந்ததாது கேமமாலா தந்த நந்த இல்லை இது தந்த இளவரசனாலும் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட துறைமுகத்தின் பெயர். முதல்ல விளக்கத்துல சொன்னான் லங்காப்பட்டினம் என்று சொல்லலாம், அல்லது இலங்கை துறை. அதாவது இலங்கை படத்துல திருவோணமலைக்கு கீழே இந்த இடம் காணப்படுகிறது லங்காப்பட்டினம், அதை நாங்கள் இலங்கைத்துறை என்று சொல்றது. 11 இலங்கை சர்வதேச வர்த்தகம் மேற்கொள்வதற்கு சாதகமாக காணப்பட்ட துறைமுகங்களை குறிப்பிடுக. அதுல வடக்கு ஜம்புகோளப்பட்டினம், கிழக்க நாங்கள் முக்கியத்துவம் பெற்ற பூகண்ண அல்ல திருவோணமலை, மேற்கு வந்து மாதோட்டம் அல்லது மகாதித்த என்று சொல்லி சொல்றேன். அது மாதிரி தெற்குல வெலிகம என்றது வரும். அடுத்த 12வது பின்வரும் தொழில் நிபுணத்துவம் பெற்றவர்களையும் கலைகளை கற்பித்தவர்களையும் குறிக்க பயன்படுத்தப்பட்ட பெயர்களை அடைப்பு குறிக்குள் இருந்து தெரிவு செய்ய. அப்ப இது வந்து பகுதி 1ல பகுதி 2ல இப்படி அடைப்பு குறிக்க சொற்களை தந்துட்டு கேட்கலாம். அப்ப ஆசிரியர்கள் என்றா இங்க ஆசாரிய, யானை பழக்குவோர் ஹஸ்தி ஆசாரிய, குதிரை பழக்குவோர் இதை நாங்க எடுத்தோம்னு சொன்னா இதுல இருக்கு அஸ்வ ஆசாரிய, அம்பு எய்தும் கலியை பழக்குவோர் இதுல வந்து தனு ஆசாரிய, சட்ட நிபுணர்கள் புகார என்று அழைக்கப்படுகின்றனர். அதே போல சித்திர கலைஞர் இதுல சிதஹர அல்ல லபன என்று சொல்லியும் அழைக்கப்படுகின்றனர். அதே போல கவிஞர்கள் இங்க வந்து கவி என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அப்ப இது வந்து பரீட்சைக்கு உங்களுக்கு இந்த வினாக்கள் வந்து பகுதி 1லேயோ பகுதி 2லேயோ எழுதுவதற்கு அல்லது வந்து தொடர்படுத்தல் நிரல் 1 நிரல் 2 தொழில்களும் இங்கால அந்த வழங்கப்பட்ட பெயர்கள் அந்த கலைகளை கற்பித்தவர்களுடைய பெயர்களை நிரல் 1 நிரல் 2 சொல்லி தொடர்படுத்தியும் இவ்வாறு கேட்கலாம். அல்ல பகுதி 2லேயே இப்படியான சில சொற்களை தந்துட்டு அதுல 3 புள்ளிக்கு இதுல 3 விடயங்களோ 4 விடயங்களை தந்து அதுக்கு சரியான விடைய கேட்கலாம். அப்ப இது வந்து மனனம் செய்ய வேண்டிய பகுதிகள். அப்ப அந்த வகையில
இது பகுதி ஒன்றுக்கு பயன்படக்கூடியது. இந்த வர்த்தகம் தொடர்பான பண்டைய சமூகம் பற்றியது. அப்ப நாங்கள் இதுல வந்து இன்றைக்கு இந்த பண்டைய சமூகம் என்றதுல வர்த்தகம் பற்றி பார்த்த நாங்கள். அதே போல அந்த புராதன சமூகத்தில் மேற்கொள்ளப்பட்ட பிற தொழில்கள் பற்றி பார்த்த நாங்கள். அது மாதிரி அந்த பல்வேறு கலைஞர்கள், சித்திர கலைஞர், நடன கலைஞர் என்றெல்லாம் இருக்கிறார். அப்ப நாங்கள் இந்த பண்டைய சமூகத்துல அடுத்த வகுப்புல வந்து அந்த கலாச்சாரம், பண்டைய சமூகத்தின கலாச்சாரம் எப்படி காணப்பட்டது, அதுல வந்து அந்த சமயங்கள் எவ்வாறு காணப்பட்டது, அதே போல முக்கியமான சமயங்கள், மற்றது வந்து ஏனைய சமயங்கள், மற்றது வந்து கல்வி தொடர்பான விடயங்கள், அவ்வாறான விடயங்களை வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் நான் போடுவேன். இதுல நீங்கள் இந்த பகுதி வந்து தரம் 11 மாணவர்களுக்கும் பயன்படும். ஏன்னு சொன்னா தரம் 11 மாணவர்களுக்கும் அதிகளவான வினாக்கள் தரம் 10 இருந்துதான் எடுக்கப்படுகிறது. ஆனபடியால தரம் 10 மாணவர்களும் இதனை பயன்படுத்த முடியும், பயன்பெறலாம். அதே போல தரம் 11 மாணவர்களுக்கும் இது பயன்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.